Hi friends, welcome to PriyaRaman's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது fish fry. நாம நார்மலான fish fry மாதிரி இல்லாமல் இன்னைக்கு நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு fish fry தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. இது சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் கிறிஸ்பியாகவும் இருந்துச்சுங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம் நம்ம போய் பார்க்கலாம். ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து 1/2 kg சீலா மீன் வந்து ஸ்லைஸ் பண்ணி வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நாங்கள் அடிக்கடி எடுக்கிற மீன் இது. வஞ்சரத்தை விட இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் முள் இல்லாதனால குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சால்ட்டு வந்து உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கம் நல்லா தடவி விட்டுக்கோங்க. அந்த உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சிக்கலாம். இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டுங்க. ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இந்த பிளேட்டில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/4 கப் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு மசாலாவும் உங்களுக்கு ஏற்ற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் வந்து காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது காரம் கம்மியாகவும் இருக்கும், கலருக்காகவும் சேர்த்துக்கிறேன். இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் கேஷ்யூரி பவுடர் வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு. ஃபிஷ்ஷை எடுத்தாச்சு. இதை வந்து அந்த மசாலாவில் போட்டு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 டைம் வந்து நல்லா டிப் பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த மசாலா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி, எல்லா பக்கமும் இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டாச்சு. எல்லா பக்கமும் நல்லா பிடிச்சிருக்கு மசாலா எல்லாமேவும். ஒரு பேனில் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஃபிஷ்ஷை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். டிஃப்ரெண்டான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருவோம். இதே மாதிரியே நம்ம எல்லா ஃபிஷ்ஷையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், மசாலா எல்லாமே எல்லா மீன்லேயும் நல்லா ஸ்டஃப் ஆகி வந்திருக்கு. ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே எம்மையாக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. இதை நான் எடுத்து காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குன்னு. இங்கே பாருங்கள், அதில் மசாலா எல்லாமே நல்லா ஸ்டஃப் ஆகி சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும்போதில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.